தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த வில்ல பையன் அப்படி திரும்பி பாப்பா பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஹாரி பாட்டரோட பவர் யூஸ் பண்ணி சும்மா கெத்தா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிப்பாரு. அப்ப அந்த வில்ல பையன் சொல்லுவான் பாருங்க, சரி சரி அப்படின்னா நீ இங்க இருந்து போ, உன்னை தடுக்க நான் ட்ரை பண்ணேன் ஆனா முடியலன்னு சொல்லிக்கிறேன் அப்படி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, ஓ பரவாயில்லையாடா ரொம்ப நன்றி, நான் இங்கேருந்து போய் அவங்கள பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக திரும்ப அந்த அசோசியேஷனுக்கு வந்துடுவேன் கவலைப்படாத அப்படி சொல்ல, நம்ம ஹீரோ அப்படி அங்கேருந்து செம்ம ஸ்பீடாக போவார் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த வில்ல பையனும் கரெக்டான டைமிங்கு, அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது, இப்போ அவன் திரும்பி வந்திருக்கான், இவனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜெயிலை காட்டுறாங்க, ஃபுல்லாக அலாரம் அடிச்சுட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மனுஷ கைதிங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த ஜெயிலோட செவரையை உடச்சிடுறானுங்க. அப்புறம் அந்த கைதி ஒருத்தன் கையில் ரிங்கு மாதிரி வச்சிருக்காங்க கழுத்தில் போடுறது. நீங்கள் டெட்புல் படத்தில் கூட பார்த்துருப்பீங்கல்ல, கழுத்தில் போட்டால் அந்த பவரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரிங்கை வச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, இந்த ரிங்கை வச்சு தான்டா நம்மளை கண்ட்ரோல் பண்ணியிருக்கானுங்க, நம்மளோட பவரை யூஸ் பண்ணாமல் தடுத்து வச்சுருந்துருக்கானுங்க, பாருங்கடா மானா கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து நம்ம சக்தியை எப்படி தடுக்குதுன்னு. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத மனசாட்சி இல்லாத மனுஷங்க, அவங்க கண்ட்ரோலில் நம்ம இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே உட்காந்து பேசிட்டு பாருங்க. கீழே எல்லாம் வெப்பனை வச்சுட்டு சும்மா பயங்கரமாக நின்றுட்டு இருப்பானுங்க. அங்கே பார்த்தா எல்லாம் ஜெயஜாண்டிக்காக இருப்பாங்க ஜெயில் கதிங்கெல்லாம். அப்போ அவன் சொல்லிகிட்டே இருப்பான், என்னடா நம்ம பண்ணிட்டோம், இந்த சாதா உலகத்தில் நம்மளுக்கு ஹண்டர்ஸ் பவர் கிடைச்சோன்னே அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சோம், நம்மளுக்கு தேவையானதை பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் அந்த ஹண்டர் அசோசியேஷன் நம்மள ஒரு குற்றவாளின்னு சொல்லி இந்த ஜெயிலை தூக்கி போட்டானுங்க. அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நம்ம என்ன குற்றவாளியாடா, நம்மளுக்கு தேவையானதானடா பண்ணிட்டு இருந்தோம். சரிடா இப்போ நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற டைம் வந்துருச்சு. இங்கே எத்தனை பேர் 100க்கு மேலே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டி ரேங்க்லேருந்து பி ரேங்க் வரைக்கும் இருக்கீங்க. போதும்டா, உங்களை வச்சு இதுக்கப்புறம் நான் வரலாறே எழுதுறேன், நான் அவங்கள பழி வாங்க போறேன்டா. இது வரைக்கும் மான்ஸ்டர்ஸ் டஞ்சனை பிரேக் பண்ணி பார்த்துருப்பானுங்க, நம்மள மாதிரி ஹண்டர்ஸ் பவர் இருக்கிறவங்க ஜெயில பிரேக் பண்ணா என்ன ஆகணும் இந்த ஊருக்கு காட்டுறேன்டா, சிட்டியை சும்மா அலற விட போறோம் அப்படி சொல்லும் போது அவன் மூஞ்ச காட்டுறாங்க. இவன் யாரு தெரியுதா, இவன் பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இவன் பேரு டாங்ஸக். இப்பயா தெரியுதா, அதுவும் தெரியலையா, ஆடா இவன் தாங்க அந்த டங்ஸுவோட தம்பி, அப்பயும் தெரியலையா, சோலோ லெவலிங் சீசன் 1ல நம்ம ஷேடோ மோனாக் சன் ஜின்பு ஃபர்ஸ்ட் டைமா மனுஷங்களை போட்டு தள்ளுவாரு. அந்த சலந்தி மனுஷனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அவனுங்களை ஒவ்வொருத்தனையும் நம்ம ஹீரோ சன் ஜின்பு அசால்ட்டா போட்டு தள்ளிப்பார்ல, அதுல கடைசியா போட்டு தள்ளிப்பார்ல நம்ம ஹீரோ, அவன் தாங்க இவன் இதுல திரும்பி வந்துட்டான். எல்லா கேரக்டரும் வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்தெந்த கேரக்டர் வர போறாங்கன்னே தெரியல, வேற லெவலில் இருக்கும். அவன் அப்படி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. அதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன்.